வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பசங்களுக்கு பீஸா செஞ்சு கொடுக்க போகிறேன். பீஸா வீட்டில் செஞ்சு கேட்குறாங்க. 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அதுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர்லேயே ஒரு 2 கரண்டி சீனி, கொஞ்சம் ஆப்ப சோடா. ஈஸ்ட்லாம் இல்லை, அதனால் தயிர் போடலான்ட்டு கொஞ்சம் சோடா தயிர் எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடை அடிச்சு அப்புறமா மாவு பிசையலாம். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அடித்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தயிர், சோடாப்பு, சீனி, உப்பு எல்லாத்தையும் அடித்து வச்சுருக்கேன். இல்லை அதில் கலந்துக்கலாம். கலந்து நல்லா பிசைஞ்சு ஊற வைப்போம். பிசைஞ்சவனை காட்டுறேன். நான் கொஞ்சமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் பிசைஞ்சவனை காட்டுறேன். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த மாவு அழுத்தமாக வைங்க. சாயந்தரம் கட்டி ஊறிடும். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஊறினாக்கா பீஸா நல்லா சூப்பராக இருக்கும். கொசண்டு பிசைஞ்சிட்டேன். இது மேலே ஒரு ஈர துணியை போட்டு மூடிடலாம். சாயந்தரமாக எடுத்து பார்க்கலாம். துணியை போட்டு நல்லா கவர் பண்ணி மூடிடுங்க. அப்புறமா பார்க்கலாம். 8 மணி நேரம் மாவு ஊறிடுது. நல்லா குளிச்சு நல்லா மாவு உப்பி வந்துடுச்சு. நல்லா கொச நல்லா உப்பி வந்துடுச்சு. பீஸாவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறேன். தக்காளி வேக வச்சு வச்சுருக்கேன். தோடு உரிச்சு உங்களுக்கு ரெகுலர் சொல்கிறேன். தோடு உரிச்சு சாஸ் செய்யணும். தக்காளி சாஸுக்கு தக்காளியை உரிச்சு வேக வச்ச தக்காளியை ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக போட்டு, அது ரொம்ப வதங்கண்ட அவசியம் இல்லை. இந்த சாஸ் அதில் போட்டு வச்சுக்கலாம். தக்காளி சாரை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துங்க. உப்பு போட்டுக்கிறேன், பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு நல்லா வத்திடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தாக்கா பீஸா மேலே அப்ளை பண்ணக்கூட தண்ணி விட்டுறோம் வேக வைக்கக்குள்ள. அதனால நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா இதை நல்லா சுருண்டு வர மாதிரி நல்லா வேகட்டும். தோசை தவாவில் தான் செய்ய போகிறேன். இந்த வளர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி வளர்த்து வச்சுருக்கேன். அதில் கரண்டியால் இப்படி பொத்து விடணும். பொத்து விட்டுட்டு தக்காளி சாஸு செஞ்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நல்லா எங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு மேலே சீஸு இந்த மாதிரி உள்ள சீஸு கட்டிக்கிட்டே உள்ளது. திருவி போட முடியாது, கரண்டியாலே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இப்படி வெள்ளையாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு மிளகா வடமிளகா நம்ம வீட்டில் கொஞ்சம் செலவு, திட்டமான செலவில் பீஸான்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். கடையிலலாம் ரொம்ப காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது. அதனால் வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். வெங்காயம் நிறையா வேணால் நிறையா வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக வச்சுக்கலாம். சீஸ் வச்சுருக்கேன். இப்போ எடுத்து போடணும். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சேர்த்து போடணும். மெதுவாக பரட்டு போடணும். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கிற மூடிடணும். இன்னும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். ரெடியாக வச்சுட்டு பாதி வந்துருக்கு. இன்னும் ரெடி ஆகலாம். இந்த ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். சரியா? அந்த தோசைக்கல்ல போடலாம். கொஞ்சம் நெய் தடவி தோசைக்கல்ல போடுவோம். வாங்க பீஸா சாப்பிடலாம். பீஸா ரெடி பாருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. பாருங்க, அடுப்பில் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒன்று ரெடி ஆகிடும். கடையில் பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னாக்கா தங்களுக்கே வாங்கி கொடுக்க முடியாது. இதாக இருந்தாக்கா ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம்.
அதுக்காக வீட்டில் செய்கிறது கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சாலும் பசங்க திருப்தியாக சாப்பிட்டோம். இந்த பீஸா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.